என் பேர் ஜனனி. நான் ஸ்பார்க் ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே வேலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல் சிலம்பம் காம்படிஷன் நடக்குது. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ நான் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணேன். ஸோ எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அண்டு இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் காம்படேட் பண்ணி ப்ரைஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் எல்லாரையும் வந்திருக்காங்க. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேரு மகேந்திரா. நான் சத்வாச்சாரிலேருந்து வரேன். நான் ஒற்றை கொம்பு சுற்றுறேன். என் பேரு தனீஷ். நான் அரியூர்லேருந்து வரேன். வேலூர்ல சுதாகரோட கிளாஸ்ல நான் ப்ராக்டிஸ் பண்றேன். டபுள் ஸ்டிக்கு, சிங்கிள் ஸ்டிக்கு, சுருள் பண்றேன். நான் ப்ராக்டிஸ் 2 வருஷமா போயிட்டு இருக்கேன். என் பேர் சனா. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டி நடக்குது. அதனால நான் வந்திருக்கேன். நான் வின் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். முன்னாடி கன்னியாகுமரி போயிருக்கோம், சென்னை போயிருக்கோம், அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் முனைவர் எஸ். சுதாகரன். உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய வேலூர் மாவட்ட செயலாளர் ஆசான் கே. உமாநாத் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டின் பேரில் இன்றைய தினம் மாவட்ட அளவிலான போட்டி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள், தோராயமாக 300க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் இருந்து கிட்டத்தட்ட 60 பேர்களை தேர்வு செய்து அடுத்த கட்டமாக விளங்குகிற மண்டல போட்டியிலே நாம் இதில் பயிற்சி பங்களிப்பை வழங்குகிறோம். அதற்கு அடுத்து மாநில போட்டியிலே அதில் இருந்து தேர்வு பெறுகிறவர்களை மாநில போட்டி நடத்தி அரசாங்கத்தின் சார்பாக, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக விளையாட்டிற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3% இடஒதுக்கீட்டில் இதை இணைப்பதற்கான முயற்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடித்தளமாக இன்றைக்கு இந்த மாவட்ட போட்டி. சிலம்பம் என்கின்ற நேரத்தில் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நோய் நொடியற்ற வாழ்க்கையை அடைவதற்காகவும் அதே போன்று நினைவாற்றல் அதிகமாக பெறுவதற்கும் இந்த சிலம்பம் விளையாட்டு போட்டி மிகச் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அலைபேசியினுடைய அலையாத ஒரு தொந்தரவிலிருந்து மீளுகின்ற வகையில் இந்த சிலம்பம் விளையாட்டை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் மாநில அளவிலே ஏறக்குறைய 35 மாவட்டங்களிலே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தை நிறுவி இன்றைக்கு ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களும் ஆசான்களையும் இந்த அமைப்பிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவிலே அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம், கர்நாடகாவிலே இருக்கிறது, அதே போன்று ஆந்திராவிலே உருவாக்கி இருக்கிறோம், புதுவையிலையும் உருவாக்கி இருக்கிறோம். மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய சிலம்ப சங்கங்களோடு இணைந்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற வகையில் இதை மாநில தேசிய அளவிலே எடுத்து செல்கின்ற வகையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமாக விளங்கக்கூடிய புதுடெல்லியிலே கேலோ இந்தியாவிலே இன்றைய தினம் இணைக்கப்பட்டிருக்கிறது. கேலோ இந்தியாவிலே சமீபத்திலே சென்னையிலே நடைபெற்ற அந்த துவக்க விழாவின் போது கூட சிலம்பம் விளையாட்டை ஒரு காட்சி விளையாட்டாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக கேலோ இந்தியாவினுடைய அமைப்பை இங்கே
போட்டியை நடத்துவதற்காக முயற்சி எடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். தேசிய அளவிலே எடுத்துச் செல்கின்ற வகையில் தேசிய போட்டி அடுத்து விரைவில் நடைபெற இருக்கிறது. உலக அளவிலே நாங்கள் இன்றைய தினம் இலங்கையிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலேசியா, சிங்கப்பூர், தைவான் போன்ற மாநிலங்களிலே நாம் சிலம்ப விளையாட்டை உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பின்பற்றுகின்ற வகையில் இந்த சிலம்ப விளையாட்டை இன்றைக்கு மேன்மைப்படுத்தி எடுத்துச் சென்று கொள்கின்ற பணி உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சிங்கப்பூரிலே நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் சிலம்பத்திற்காக நடத்தப்பட்டது. அந்த போட்டியிலே எண்ணற்ற நாடுகள் பங்கேற்று ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்று ஒரு 26 பேர்கள் தங்களுடைய வெற்றி கனியினை பறித்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆக தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சிலம்ப விளையாட்டை இன்றைக்கு உலக அளவில் எடுத்துச் செல்கிற பெரும் பணியினை உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலம்பம் என்பது ஒரு சிறந்த கலை மட்டும் இல்ல, தற்காப்பு பாதுகாப்பு அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த கலையா அவரு கற்பிச்சிருக்காரு. அது அப்படி பாக்குறச்சு பாத்தீங்கன்னா இப்போ பழைய மன்னர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பாண்டிய மன்னர்கள், அதாவது மருது பாண்டி, புலிதேவன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறந்த சிலம்பு கலை வீரர்கள். அவர்கள் புரட்சியாளர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கலை சிறந்த கலையாக பார்க்கறத விட சிறந்த ஒரு போர்க்கலை, இதன் மூலம் நம்ம நாட்டை பாதுகாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சிறந்த சிறப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இது குழந்தைங்களுக்கு ஒரு கலை மட்டும் இல்லை, இது உடல் ரீதியான பாதுகாப்பும் கூட உண்டு. ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம், உடல் பயிற்சி. அதாவது இதுல பாத்தீங்கன்னா உடல் உள்ள ஆரோக்கியத்துல இப்ப மருந்து மாத்திரை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, வாதம் பித்தம் கபம் அப்படி என்ற எல்லாம் கலை, அதாவது நோய் நொடி இல்லாம வாழ்வதற்கு சிலம்பு ஒரு சிறந்த பயிற்சி என்பதை தெரிவித்துக்கிறோம். இந்த சிலம்பு போட்டியை இவ்வளவு சிறப்பா நிகழ்த்திய டாக்டர் சுதாகரனும் மற்ற குழுவர்கள், சிலம்பு போட்டியாளர்கள், அதனுடைய மாஸ்டர்கள், இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு ஒத்துழைச்சு பங்கேற்று சிறப்பித்திருக்கு. மிகவும் நன்றி. இது இந்த வாய்ப்பு அளித்திருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நான் உங்கள் கராத்தே சிஜே சக்திவேல். நான் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் செக்ரட்டரி, வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட் அண்ட் பேரா ஜூடோ அசோசியேஷனுடைய செக்ரட்டரி. இங்க மிஸ்டர் உமாநாத் அவர்கள் சிலம்ப போட்டி ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டு வேர்ல்டு சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக வேலூர் மாவட்ட அளவில் சுமார் 250 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 750 பேர் இது பண்ணாரு. இப்போ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்றாரு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு இல்லாம ஒரு ஏதாச்சும் ஒரு கேம்ல நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இது தமிழனுடைய கலை. சிலம்பம்ங்கிறது என்னன்னா தமிழனுடைய பாரம்பரிய கலை. இந்த கலையை உருவாக்கி கொண்டிருக்கும் திரு உமாநாத் அவர்களுக்கு எங்களுடைய கராத்தே குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
ஹலோ, ஹலோ, எங்கேருந்து வரீங்க? நான் குடியாத்தத்துல இருந்து வரேன், வேலூர் மாவட்டம். எதுக்காக வரீங்க? சிலம்பம் பயிற்சி. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்களா? மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க. என்ன பிரைஸ் வாங்கியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவங்கெல்லாம்? இவங்க எல்லாம் செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். உங்க பேரு? என் பேர் DS சுஜி. எங்க படிக்கிறீங்க? திருவள்ளுவர் மேல்நிலை 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன ஸ்டேட்? 7th. உங்க மாஸ்டர் பேரு? எஸ் சிவகுமார். அவர் தான் மாஸ்டரா? எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாரு? ஃபீஸ் எல்லாம் கிடையாது, இலவசமா கத்துக்கிறேன். எத்தனை வருஷமா இலவசமா படிக்கிறீங்க? 7 வருஷமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா இதே மாதிரி நிறைய பேர். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.